ஒரு 2 நாளாவே இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ஏமாத்தப்பட்டுட்டாரு அப்படின்ற போஸ்ட் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரசன்னா சதீஷ் அப்படின்ற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வந்து மாம் லிட்டில் கிங், டாட் லிட்டில் பிரின்சஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி மாம் லிட்டில் கிங் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட் போட்டிருந்திருக்கான். அதாவது அந்த பையனுடைய அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாருனோ அவங்க அம்மா தான் வேலை பார்த்து அவனையும் அவன் தங்கச்சியும் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கோம். எங்கள் அம்மாவின் இறுதிச் சடங்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டுருந்துருக்கான். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பி காசு கொடுத்துட்டும் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இதே கதையை வந்து ஜிவி பிரகாஷ் டேக் பண்ணி போட்டிருந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்க்காமையே உன்னுடைய ஜிபே நம்பர் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கி 20,000 ரூபா அனுப்பிச்சு விட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டிருக்காரு ட்வீட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிய வந்திருக்கு இந்த மொத்த போஸ்ட்டுமே ஸ்கேம் அப்படின்னு. மேலும் அந்த பையன் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்த போட்டோ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அமுதா அம்மா டெத் அப்படின்னு யூடியூப்ல போட்டிருந்த ஒரு வீடியோவில் இருந்து எடுத்த போட்டோ. இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நிறைய பேர் அதனுடைய ரிப்ளைஸ்ல வந்து கொதிச்சிருக்காங்க. நிறைய பேர் நானும் ஏமாத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் டிஎன் போலீஸ் அட்டாக் பண்ணி இந்த நாயை அப்படியே பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் போக போக தெரியுது இந்த நாய் இதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட காசை ஏமாத்திருக்கான் அப்படின்னு. இப்போ ஏதோ இந்த நாய் கொஞ்சம் காசை ஏமாத்திட்டு விஜய் மல்லையா நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு போலீஸ் நினச்சா கொஞ்ச நாளில் இந்த நாயை பிடிச்சிருவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஜிவி பிரகாஷ் ஏமாற்றப்பட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டுட்டாரு. அதோட சேர்ந்து மக்கள் எல்லாருமே தான் ஏமாற்றப்பட்டிருக்கும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒருத்தரை நம்பி உதவி பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயே மானிட்டரி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவுல சூரியன் வர மாதிரி. ஸோ இந்த நாய் இப்போ ஏமாத்திட்டு போயிடுச்சா, இப்போ நாளை பின்ன யாருக்கா ஜெனுவினாக ஹெல்ப் வேணும்னாலுமே மற்றவங்க செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அதுவும் ஒரு செலிபிரிட்டிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த நாய் அட்வான்டேஜ் எடுத்ததுனால நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. பண்ணணும்னு நினைச்சாலுமே அவங்ககிட்ட போய் உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கும் சங்கடமா இருக்கும். தமிழக போலீஸ் இந்த நாயை கண்டுபிடிச்சு ஜெயிலில் தலைகீழ தொங்க விட்டு பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்கி வாயிலிருந்து ரத்தத்தை எடுத்தாதான் நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.